ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் டிஎன் டிபார்ட்மெண்ட். இந்த வீடியோவில் நம்ம டே 14க்கான ஸ்டடி பிளான் தான் பார்க்க போகிறோம். ஸ்டடி பிளான் பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் டேயில் உங்களுக்கு கேட்ட கொஷினுக்கான ஆன்சர் பார்த்துட்டு வந்துடலாம். நேற்று உங்கள்கிட்ட கேட்கப்பட்ட கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட காவல் நிலையம் எதுன்னு கேட்டிருந்தேன். அதற்கான சரியான விடை திருவாரூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்க முத்துப்பேட்டை காவல் நிலையம் தான் தமிழகத்தின் சிறந்த காவல் நிலையமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஓகே, இன்றைக்கான கொஷின் பார்க்கலாம். இப்போ ரீசெண்டாக பாகிஸ்தானால் அனுப்பப்பட்ட ட்ரோன்களை கண்டறிந்து அதை வானிலையே அளித்த இந்தியாவோட ஒரு எக்யூப்மெண்ட், ஒரு அமைப்பு, அந்த சிஸ்டம் பேர் என்ன அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க டே 14க்கான ஸ்டடி பிளான் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிட்டி அண்ட் மேக்ஸ் தான் கவர் பண்ண போகிறோம். பாலிட்டியில் 2 டாபிக் கவர் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டாபிக் சென்ட்ரல் கவர்மெண்ட், செகண்ட் டாபிக் ஸ்டேட் கவர்மெண்ட். 2 டாப்பிக்குமே ஒன்று தொடர்புடையதான். அது மட்டும் இல்லாமல் படித்தா உடனே புரிகிற அளவுக்கு ரொம்ப எளிமையான டாபிக் தான் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் 2 டாப்பிக்குமே. பாலிட்டியில் இந்த 2 டாபிக் கவர் பண்ணதுக்கப்புறம் மேக்ஸில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ், அதாவது சதவிகிதம் தான் இன்றைக்கி நீங்கள் கவர் பண்ணணும். ஸோ பாலிட்டியில் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், தென் மேக்ஸில் பர்சன்டேஜ், இந்த 3 டாபிக் கவர் பண்ணிங்கன்னா இன்றைக்கான ஸ்டடி பிளான் ஓவர் ஆயிரும். இந்த ஸ்டடி பிளான் ரிலேட்டடான ரிவிஷன் நாளைக்கு மார்னிங் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இந்த வீடியோட கண்டினியூட்டியாக நம்ம டே 13க்கான ரிவிஷன், அதாவது நேத்திக்கான ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 1, தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எவை? இதற்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் டியில் இருக்க நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், இந்த 3 தான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் ஆகும். இது ஷார்ட் ஃபார்மாக NPK, அதாவது நைட்ரஜன், பாஸ்பரஸ், K ஃபார் பொட்டாசியம். இதுதான் தாவர வளர்ச்சிக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, கோகோ இலையிலிருந்து கோகைன் என்ற முதல் மயக்கமூட்டும் மருந்தினை பிரித்தெடுத்தவர் யார்? இந்த கொஷினுக்கான சரியான விடை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏல் இருக்க ஆல்பர்ட் நிமானின் அப்படின்றவர் தான் கோகோ இலையிலிருந்து முதல் மயக்கமூட்டும் மருந்தான கோகைன் அப்படின்றத கண்டறிந்தவர். அப்போது ரிமைனிங் ஆப்ஷனில் இருக்கவங்களாம் எதை கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் பியில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா அலெக்சாண்டர் பிளம்மிங். முதல் நோய் எதிர்ப்பு பொருளான பூஞ்சையிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்ட பென்சிலினை கண்டுபிடிச்சவர் தான் இந்த அலெக்சாண்டர் பிளம்மிங் அப்படின்றவர். தென் அதுக்கப்புறம் ஆப்ஷன் சியில் இருக்க வில்லியம் ஆஸ்பிரின். இவரை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம பரவலாக வீடு கட்ட பயன்படுத்துகிற சிமெண்ட்டை கண்டுபிடிச்சவர் தான் இந்த வில்லியம் ஆஸ்பிரின் அப்படின்றவர். தென் பெர்சிலியஸ் பொறுத்த வரைக்கும் இவர் அமிலங்களோட தொடர்புடையவர். ஸோ கோகோ இலையிலிருந்து கோகைன் என்னும் மயக்கமூட்டும் மருந்தினை கண்டறிந்தவர் ஆல்பர்ட் நிமானின். நெக்ஸ்ட் கொஸ்டின், எல்பிஜி சிலிண்டர் கசிவினை கண்டறிய சேர்க்கப்படும் வேதிப்பொருள் எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்க மெர்கேப்டன் அப்படின்ற வேதிப்பொருள் தான் எல்பிஜி சிலிண்டரோட கசிவை கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுது. அப்போ அந்த எல்பிஜி சிலிண்டரில் என்ன வாயு நிரப்பப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொப்பைன் அப்படின்ற வாயு தான் எல்பிஜி சிலிண்டரில் நிரப்பப்பட்டிருக்கும். இந்த வாயு கசிஞ்சால் கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இது ஸ்மெல்லே இல்லாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொப்பைன் வாயுவை பொறுத்த வரைக்கும் எளிதில் தீப்பற்றும் தன்மை கொண்டது. அதனால தான் இந்த ப்ரொப்பைன் வாயு கசிஞ்ச உடனே அதை கண்டுபிடிக்கிறதுக்காக அது கூட சேர்க்கப்படுற வேதிப்பொருள் இந்த மெர்கேப்டன் அப்படின்றது தான். தென் 4th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எதிர்காலத்தில் ஒரு மிகச்சிறந்த மாற்று எரிபொருளாக இருக்க போவது எதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் பியில் இருக்க ஹைட்ரஜன் தான் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த எரிபொருளாக அமைய போகுது. தென் 5th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, கார்பனுக்கு பெயரிட்டவர் யார்? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்க லவாய்சியர் தான் கார்பனுக்கு கார்பன் அப்படின்னு பேர் வச்சார். அப்போது ரிமைனிங் ஆப்ஷனில் இருக்கவங்கலாம் எதனுடன் தொடர்புடையவர்னா, டேனியல் ரூதர்போர்ட் அப்படின்றவர் நைட்ரஜன் கூட தொடர்புடையவர். தென் ஜேம்ஸ் சாட்விக், இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயரில் கேட்கப்பட்ட கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவரால் கண்டுபிடிக்கப்பட்ட துகள் தான் நியூட்ரான் அப்படின்றது. அப்போ நியூட்ரானை கண்டுபிடிச்சவர் ஜேம்ஸ் சாட்விக். தென் லாஸ்ட்டாக ஆப்ஷன் டியில் இருக்க ஃப்ரான்சிஸ் பண்டி, இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதிகமான வெப்பம் மற்றும் அழுத்தத்தின் காரணமாக இந்த கார்பன், அதாவது கிராஃபைட் வைரமாக மாற்றமடையும் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த ஃப்ரான்சிஸ் பண்டி. தென் 6th கொஸ்டின், குளிர வைக்கும்போது பனிக்கட்டி போன்ற வடிவங்களை உருவாக்குவது எது? இந்த கொஸ்டினுக்கான சரியான விடை ஆப்ஷன் ஏல இருக்க எத்தனாயிக் அமிலம் தான் ஒரு பொருள் குளிர வைக்கப்படும்போது அதை சுற்றி பனிக்கட்டி போன்ற வடிவத்தை உருவாக்குது. அப்போது இந்த எத்தனாயிக் அமிலத்தோட வேலை என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு. ரிமைனிங் ஆப்ஷனில் இருக்கலாம் என்னென்னு பார்ப்போம். சோடியம் ஹைட்ராக்சைடு அப்படின்றது சோப்பு தயாரிக்க பயன்படுது.
தென் சோடியம் சல்ஃபேட் அப்படின்றது நம் வீட்டில் இருக்க டிஜர்டன்ட், அதாவது துணி துவைக்கிறதுக்கு தேவைப்படுற டிஜர்டன்ட் வந்து கெட்டிப்பட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அது கூட ஆட் பண்ணப்படுறது தான் இந்த சோடியம் சல்ஃபேட். தென் ஆப்ஷன் டியில் இருக்க எஸ்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்க சமையல் எண்ணெய்களில் காணப்படுறது தான் இந்த எஸ்டர் அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் இதோட வாசனை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழச்சாற்றின் வாசனையை கொண்டது தான் இந்த எஸ்டர். தென் 7th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அனாலஜி, அதாவது ஒத்தத்தன்மை அப்படின்ற டாப்பிக்லேருந்து பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா சிலந்தி அதனுடன் தொடர்புடையது வலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் ஆடு அதனுடன் தொடர்புடையது என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த ஒத்தன்மை கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நடுவில் இருக்க காலன் அப்படின்றது இந்த 2 வார்த்தைகளுக்கு உண்டான தொடர்பை காட்டுது. ஆனால் இங்கே இருக்க டபுள் காலனை பொறுத்த வரைக்கும் இதே மாதிரி இந்த வேர்டு மாதிரி, அதாவது இந்த ஒரு செட் இருக்குல்ல, இதே மாதிரி இந்த பக்கம் ஒரு செட்டு அமைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு என்ன மாதிரி தொடர்பு இருக்கோ அதை பொறுத்து தான் இதுக்கான தொடர்பை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிலந்தி வலை அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போது சிலந்தி வந்து வலையில் வாழக்கூடியது. அப்போது ஆடுன்றது எங்கே வாழக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பியில் இருக்க பட்டி, ஆட்டுப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஆடு அப்படின்ற வார்த்தையோட தொடர்புடையது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டி அப்படின்றது தான் ஆடுன்றதோட தொடர்புடையது. தென் 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்த்தது கெமிஸ்ட்ரி அப்படின்றனால இந்த கெமிஸ்ட்ரி கூட தொடர்புடைய அனாலஜி கொஷின் தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். இப்போது NA அப்படின்றது சோடியம், அப்போது AU அப்படின்றது என்ன? அப்போது முதல் 2 வார்த்தைகளுக்கான தொடர்பு என்னன்னு பார்க்கும்போது இந்த சோடியம் அப்படின்ற வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் இந்த NA. அப்படி பார்க்கும்போது இந்த AU அப்படின்றது எந்த வார்த்தையோட ஷார்ட் ஃபார்ம் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இது ஆர்கானா, அலுமினியமா, தங்கமா, வெள்ளியா அப்படின்றது. இந்த கொஷினுக்கான சரியான விடை ஆப்ஷன் சியில் இருக்க தங்கம் தான் இந்த AU அப்படின்றது. அதாவது ஃபுல்லாக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா ஆரம் அப்படின்னு அழைக்கப்படும் தங்கம் அதுதான் AU அப்படின்னு குறிக்கப்படுது. அப்போ ஆர்கான்றது என்னென்னு குறிக்கப்படுது பார்த்தீங்கன்னா ஆர்கான் ARன்னு குறிக்கப்படுது, அலுமினியம் ALன்னு குறிக்கப்படுது, தென் வெள்ளின்னு பார்த்தீங்கன்னா AGன்னு குறிக்கப்படுது. இது எல்லாமே அதோட லத்தீன் நேமை பொறுத்து அதில் 1 அல்லது 2 எழுத்துக்களை கொண்டு குறிக்கப்படுறது தான் இந்த வேதியியல் தனிமங்களின் குறியீடு. தென் அடுத்து நம்ம பார்க்க போகிற 9th கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆங்கில அகராதியை பொறுத்து நம்ம வரிசைப்படுத்தணும். ஆங்கில அகராதி அப்படின்னு பார்க்கும்போது ஏலேருந்து Z வரைக்கும் லைன் பைஸாக நம்ம லெட்டர்ஸை கவனித்து நம்ம அதை வரிசைப்படுத்தணும். அப்படி பார்க்கும்போது இந்த எல்லா வார்த்தைகளுமே ஆரம்பத்தில் எஸ் அப்படின்ற ஒரே எழுத்தால் தான் ஆரம்பிச்சிருக்குது. அப்போது அந்த ஒரு எழுத்தை வச்சு மட்டுமே நம்மளால் வகைப்படுத்த முடியாது. இதே இங்கே ஏதோ ஒரு வார்த்தை பீல ஆரம்பிச்சிருந்ததோ இல்லை ஏல ஆரம்பிச்சிருந்ததுன்னா நம்ம அந்த வார்த்தையை முதல்லையோ அல்லது அடுத்ததோ எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே எல்லா வார்த்தைகளுமே எஸ்ல ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நம்ம அடுத்து 2வது எழுத்தை பார்க்கணும். 2வது எழுத்து 4 வார்த்தைகள்லையுமே காமனாக யூ அப்படின்னு தான் அமைஞ்சிருக்குது. அப்போது 2வது எழுத்தை வச்சுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. 3வது எழுத்தை பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 வார்த்தைகளில் என் வந்திருக்கு, அடுத்த 2 வார்த்தைகளில் என் வரல, எஸ் அண்ட் பி தான் வந்திருக்கு. இப்போது ஆல்ஃபபெட்டில் எண்ணுக்கு அப்புறம் தான் பி வரும், பிக்கு அப்புறம் தான் எஸ் வரும். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம இந்த 2 வார்த்தைகளை பார்க்கணும். இப்போ 2 வார்த்தைகள்லையுமே ஃபஸ்ட்டு இருக்க SUN அப்படின்றது காமனாக இருக்குது. அப்போ அதை விட்டுருங்க. அதுக்கு அடுத்து இருக்க லெட்டரை பாருங்கள். ஃபஸ்ட்டு வேர்டில் டி அப்படின்ற லெட்டர் இருக்குது, செகண்ட் வேர்டில் ஆர் அப்படின்ற லெட்டர் இருக்குது. டி ஃபஸ்ட்டு வருமா இல்லை ஆர் ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தீங்கன்னா டி தான் ஃபஸ்ட்டு வரும். அப்போது முதல்ல வரப்போகிற வார்த்தை எது பார்த்திங்கன்னா இந்த சண்டே அப்படின்ற வார்த்தை தான் ஃபஸ்ட்டாக வரப்போகுது. ஸோ இது நம்பர் 1 வச்சுக்குவோம். அப்போது அதுக்கு அடுத்ததாக வரப்போகுது இந்த சன்ரைஸ். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த SUNன்றது காமனாக இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி இந்த 2 வார்த்தைகள் தான் செலக்ட் பண்ணியிருந்தோம். இந்த 2 வார்த்தைகளில் முதல்ல வர வார்த்தை தான் இந்த சண்டே அப்படின்றது. அப்போ 2வது வர வேண்டிய வார்த்தை அப்படின்னா இந்த சன்ரைஸ் அப்படின்றது தான். அடுத்ததாக நம்ம எண்ணை வச்சு 2 வார்த்தைகள் நம்ம வரிசைப்படுத்தியாச்சு. தென் என்ன லெட்டர் வரணும்னு பார்த்தீங்கன்னா பி வரணும். இந்த பி அப்படின்ற லெட்டர் ஆட் ஆகி வர வார்த்தை எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 4வது வார்த்தை, அதாவது சூப்பர்ன்றது தான் பி அப்படின்ற லெட்டரோட வருது, 3வது எழுத்தாக வருது. அப்போது இதுதான் 3வது வார்த்தை. கடைசியாக இருக்க இந்த சஸ்டெயின் அப்படின்றது தான் 4வது வார்த்தை. அப்போது நம்ம 6 வயசாக அடுக்கியாச்சு. முதல் வார்த்தை சண்டே, 2வது வார்த்தை சன்ரைஸ், 3வது வார்த்தை சூப்பர், 4வது வார்த்தை சஸ்டெயின். இதுதான் ஆங்கில அகராதியில் வரிசைப்படுத்துறது அப்படின்றது. அடுத்த கொஷின் பார்ப்போம். பின்வரும் வார்த்தைகளை ஆங்கில அகராதியில் வரிசைப்படுத்தப்படும் போது 3வதாக வரும் வார்த்தை எது? இதற்கு முன்னாடி நம்ம பார்த்த கொஸ்டினில் அதை வரிசைப்படுத்துங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே வரிசைப்படுத்தும் போது 3வதாக வர கொஷின் என்னன்னு கேட்டிருக்காங்க.
அப்படி இந்த 4 வார்த்தைகள் நம்ம வரிசைப்படுத்தும் போது ஆரம்பத்தில் எல்லா வார்த்தைகள்லையுமே காமனாக ஜி அப்படின்ற லெட்டர் தான் வருது. ஸோ அதை வச்சு நம்மளால் வரிசைப்படுத்த முடியாது. அடுத்த லெட்டரை பார்ப்போம். என்னென்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்டுள்ள வார்த்தைகளில் 2 வார்த்தைகளில் ஓ அப்படின்ற லெட்டர் 2வது அமைஞ்சிருக்கு. ஒரு வார்த்தையில் ஏ அப்படின்ற லெட்டரும் இன்னொரு வார்த்தையில் ஐ அப்படின்ற லெட்டரும் தான் அமைஞ்சிருக்குது. 2வது எழுத்தை வச்சு பார்க்கும்போது ஏ அப்படின்றது தான் முதல்ல வரும். அப்போது கேட் அப்படின்றது தான் முதல் ஆங்கில வார்த்தை. ஏக்கு அடுத்தபடியாக ஆல்ஃபபெட்டில் இங்கே கொடுக்கப்பட்ட லெட்டர்ஸில் பார்த்தீங்கன்னா ஐ தான் வரும். அப்போது கேர்ள் அப்படின்றது தான் 2வது அகராதி வரிசைப்படுத்தப்பட்ட வார்த்தை. 2 வார்த்தையை நம்ம வரிசைப்படுத்தியாச்சு. ரிமைனிங் 2 வேர்ட்ஸ் வந்து மோஸ்ட்லி சிமிலராக தான் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2வது எழுத்தும் ஓ அப்படின்ற ஒரு எழுத்து தான், 3வது எழுத்தும் ஓ அப்படின்ற ஒரு எழுத்து தான். அப்போது இந்த கொஷனுக்கு நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 4வது எழுத்தை பார்க்கணும். 4வது எழுத்தை பார்க்கும்போது முதல் லெட்டரில் டி அப்படின்ற லெட்டர் தான் 4வதாக வருது. 2வது வார்த்தையில் 4வதாக வர லெட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எஸ். இந்த டிஎஸ் இது ரெண்டை கம்பேர் பண்ணும்போது எந்த லெட்டர் முன்னாடி வரும் பார்த்தீங்கன்னா டி தான் முன்னாடி வரும். அப்போது குட் அப்படின்ற வேர்டு தான் 3வதாக வரிசைப்படுத்தப்பட்ட வேர்டு. ஃபைனலாக ரிமைனிங் இருக்க கூஸ் அப்படின்றது தான் 4வதாக வரிசைப்படுத்தப்பட்ட வார்த்தை அப்படின்றது. இங்கே அவங்க கேட்டதுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3வதாக வரும் வார்த்தை எதுன்னு கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நம்பர் 1 கேட், நம்பர் 2 கேர்ள், நம்பர் 3 குட். அப்போது 3வதாக வரக்கூடிய வார்த்தை எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த குட் அப்படின்றது தான் 3வது வரும் வார்த்தை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டே 14க்கான ஸ்டடி பிளான் பார்த்தோம். டே 13க்கான ரிவிஷன் பார்த்தோம். நம்ம அகாடமியில் பார்த்தீங்கன்னா எஸ்ஏ எக்ஸாமுக்கான ஆன்லைன் கிளாஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ரெக்கார்டபிள் வீடியோவும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் வேலைக்கு போகிறவங்கன்னா உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் ஆக்சஸ் பண்ணி படிச்சுக்கலாம். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எளிதில் மறக்காத அளவுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கான்செப்ட் பேஸ்டு கிளாஸஸாக தான் இருக்கும். கான்செப்ட் புரிஞ்சுக்கிற வரைக்கும் நீங்கள் எப்போவுமே எக்ஸாமில் மறக்க மாட்டீங்க. ஈஸியாக கிளியர் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா 1799 ரூபாய்க்கு வித் 100+ டாபிக் மெட்டீரியல்ஸோட ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். கிளாஸில் யாரோ ஜாயின் பண்ணணும் விருப்பப்பட்டீங்கன்னா 8124833636 ஆர் 8124836366 இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஆன்லைன் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் உங்களை நாளைக்கு வீடியோ சந்திக்கிறேன். நன்றி.